ஏன் இந்த மாநாடு நடத்தப்படுது? இப்போ நடத்தப்படுவதனுடைய நோக்கம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அசாதாரண சூழலை பயன்படுத்தி கலவரம் பண்றதுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. திரு கருத்து திரு வன்னியரசு அவர்கள் அண்ணன் வன்னியரசுடைய கருத்துக்கு நான் பதில் சொல்லணும். இத பாருங்க, அதாவது இந்து முன்னணி பத்தி அவர் விமர்சனம் வைக்கின்றார். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இத பாருங்க, அதாவது இந்துக்கள் ஒன்றுபட்டு ஜாதி வேறுபாடு இன்றி ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பால கங்காதர திலகரால் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல இவர்கள் பெரியார் மண் அந்த மண்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு பெருவாரியாக பாலகங்காதருடைய நோக்கம் வீதி எங்கும் விநாயகர், இல்லந்தோறும் விநாயகர், இதுதான் நோக்கம். இன்றைக்கு அதை தமிழகத்துல வடிவமைத்து இன்றைக்கு வீதிதோறும் விநாயகர் வருகிறது என்று சொன்னால், ஊர்வலம் என்று சொன்னால் அதை எடுக்கக்கூடிய இயக்கம் இந்து முன்னணி. அது அரசியல் இயக்கம் அல்ல, முழுக்க முழுக்க இந்துக்களுடைய ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்க இயக்கம். அந்த இயக்கம் தான் முருகபக்தர் மாநாடு நடந்தது. அதனால் தயவு செய்து ஒரு விஷயம், வன்முறையால் வன்முறையால் வளர்ந்து வன்முறையால் பிரிந்து கொண்டிருக்கின்ற பிசிக வன்முறை பத்தி பேசுவதற்கு எந்த உரிமை கிடையாது. நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து ஆன்மீகமா கூட இங்க எப்ப பார்த்தாலும் வன்முறை இல்ல வன்முறையால வளர்ந்தது விசிக எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். சொல்லுங்க. நாங்க எங்களை ஒரு ஆளு சொல்லுங்க. இல்ல இல்ல அந்த கேள்வி கேக்குறேன். எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேக்குறேன். திருவண்ணாமலை கேள்வி நிறைவு செய்த பிறகு நீ உங்களுடைய நீங்க சர்டிபிகேட் கொடுக்குமா? வன்முறைக்கு போல கிச்சன் பத்தி வன்முறை கிச்சன் இன்னைக்கு ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் தெரியுங்க. வேண்டாம், நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய சர்டிபிகேட் தான் எங்களுடைய சர்டிபிகேட் இருங்க. அதே போல என்ன சொல்றாரு, நான் கேக்குறேங்க, கந்த சஷ்டி கவசத்துல 2020 அந்த ஆன்மீக முருகபக்தர்கள் மீது இவர்கள் அக்கறை இருந்துச்சுன்னா அவர்கள் கண்டிச்சிருக்கீங்களா? கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி பேச கருப்பர் கூட்டத்தை கண்டிச்சு பாஜக வேலையாத்து உங்களுக்கு ஏங்க அரசியல்? அரசியலுக்கு உங்களுக்கு இந்து மதத்தை அழிக்க வேண்டும், நம்பிக்கை அழிக்க வேண்டும், இப்படி சிந்தனை கொண்டவர்கள் நீங்க கண்டிக்கலங்க. நீங்க ஆதரித்தீர்கள், உங்களை ஆதரவுலதான் அது போன்றவர்கள் செய்தார்கள். உங்களுடைய திமுக உங்களுடைய கட்சிகளை ஆதரித்ததனுடைய விளைவு அதுக்குதான் எடுக்கணும். அதான் சொல்றேன். அதாவது வந்து ஆளுக்கு வந்து பாருங்க, கூட காவலா இருக்க முடியாது. அதனால இந்து மதத்துக்கு வந்து என்றுமே திமுகவோ பிசிகவோ காங்கிரஸ் கட்சியோ பாதுகாப்பா இருக்க முடியாது. தயவுசெய்து அதனால நீங்க வந்து அதை பத்தி பேசுங்க. இல்ல சார், இந்த ஓட்டு போட்டவங்க யாரு சார்? திமுகவுக்கோ பிசிகவுக்கோ அவங்க எல்லாமே சிறுபான்மையினர் மட்டும்தான். அதாவது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு போட்டிருப்பாங்க. அதுக்காக முழுக்க முழுக்க நாங்க வந்து முழுக்க நாங்க அப்படின்னு சொல்லவில்லையே. நாங்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம், குரல் கொடுப்போம், இந்துக்களை பாதுகாப்போம் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம். அப்ப எங்க மேல வன்முறை சொல்லுவாரு, அங்க கொலை பண்ணிருக்கீங்க, இங்க கொலை பண்ணிருக்கீங்க, என்ன பேச்சு? நாடு முழுவதும் வன்னியரசு நாடு முழுவதும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்களாம் கட்டணமா போயிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கணும். நாங்க எழுச்சி மக்கள் எங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நாடு முழுவதும் இன்னைக்கு மிகப்பெரிய இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. எங்கள் அமைப்புகள் வலுவாக இருக்கின்றாங்க. அதனால உங்களுடைய இறுதி அத்தியாயம் அது வந்து 2026 அது உங்களுக்கு வரும். ஆக ஆன்மீக விஷயத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடிய இந்து முன்னணி விமர்சனம் பின்னாடி நீங்க யோசனை பண்ணி பேசணுடைய கருத்துக்கள் கலவரம்ன்றத விடுங்க. சென்சிட்டிவான ஏரியாவில் ஏன் நடத்தணும்? மதுரையில ஏன் நடத்தணும்? அந்த கேள்வி வருதுல்ல. நான் என்ன கேக்குறேங்க, எங்க மதுரை என்பது மிகப்பெரிய ஆன்மீக நகரங்க. ஏன் அதுல உங்களுக்கு என்ன இருக்குது? அறுபடை நிகழ்ச்சி அங்கே திருப்பரங்குன்றம் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கின்றது. இது கேட்கல. நாங்க அந்த நிகழ்ச்சி என்ன பண்ண போறோம் தெளிவா சொல்லியிருக்கிறோம். முழுக்க அங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். அதன் பிறகு ஆன்மீக உரை மட்டும் தான் இருக்கும். அதன் பிறகு 6 மணிக்கு கந்த சஷ்டி பாடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஏங்க உங்களுக்கு இவ்வளவு பதட்டம் இல்லை? ஏன் இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு?
இந்த ஆளுகின்ற அரசாங்கம் திமுக பிசிகாவுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் கேட்கிறேன்? நான் என்ன சொல்றேன், இது மக்கள் முடிவு செய்யணும்னு சொல்றேன். இன்னைக்கு முருக பக்தர்களுடைய வேண்டுகோள் இணங்க இந்த அமைப்புகள் செய்யறது பாஜக பக்கபலமாக இருக்கின்றது. முருக பக்தர்கள் இதை வெற்றிகரமாக நடைபெற்று செய்கிறோம். இந்த மாநாடு சிதைக்க வேண்டும், இந்த மாநாடை ஒடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது. அது முருகர் பார்த்து கொண்டு வருவார், முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவர்கள் அது சரியானதை கொடுப்பாங்க. அதாவது 2006 மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் வந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த அமைப்பு யார் நடத்துனாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பு அபினவ் பாரத். அதில் வந்து 69 பேர் வந்து படுகாயமடைகிறாங்க, 9 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த வழக்கில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் யாருன்னா பிரக்யா சிங் தாக்கூர். அவங்க வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ என்ஐஏ வந்து நீதிமன்றத்திலே சொல்லுது இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் எம்பியாக இருந்தவங்க. 2007 நான் சொல்லி முடிக்கிறேன். 2007 நீங்கள் வந்து சம்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அதே போல் அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பில் வந்து அசீமானந்தா சாமியார்னு ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அவர் வந்து வெளிப்படையாக வந்து நான் தான் வச்சேன்னு சொல்லி சொன்னவர். அந்த வழக்கில் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டாலும் அவர் வந்து கல்கத்தாவில் வந்து அவர் ராமகிருஷ்ணா மடத்தை வச்சுருக்காரு. அங்கே போய் தான் இவர் மோடி அவர்கள் போய் வெளிப்படையாக வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற ஒரு நிலைமை இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து முழுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி கல்யாண அமைப்பு வந்து திரிபுராவில் வந்து வெற்றி பெற்ற உடனே தேவாலயங்களையும் மசூதிகளையும் இடித்தாங்க, போய் பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க, அந்த வேலையை செஞ்சாங்க. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு. அந்த மாதிரியான வன்முறை கும்பல் இவங்க. அந்த வன்முறை கும்பலுடைய இன்னொரு வடிவம் தான் இந்து முன்னணி. நான் ஆதாரங்களோட சொல்கிறேன். நான் எந்த இடத்துல நான் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதோட முதல் படுகொலை வந்து சுதந்திர இந்தியாவில் முதல் படுகொலை காந்தியார் படுகொலை. அந்த காந்தியார் படுகொலைக்கு சம்மந்தப்பட்டவர் யார்? நாதுராம் கோட்சே. அந்த நாதுராம் கோட்சே இவங்க என்ன தேசபக்தர்னு சொல்கிறாங்க. அந்த படுகொலைக்கு பின்னாடி இருந்தவர் சாவர்கர். அவர் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வந்து சுதந்திர போராட்டம் இவங்க வன்முறை பயங்கரவாத கும்பலாக இருக்கிறவங்க இப்படி நடக்கும்போது அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் இவர்கள் பேசுவதெல்லாம் துறவியை போல பேசுவார்கள், ஆனால் செய்வது எல்லாமே கசாப் கடைக்காரர்கள் போல செய்வாங்க. அப்படிங்கிறதுனால வன்முறையினுடைய மொத்த வடிவம் பயங்கரவாதத்தினுடைய மொத்த வடிவம் பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ரெண்டாவது, இவர்கள் செய்யறது என்னன்னா, இந்த மாநாடு பத்தி நான் சொல்றேன். இந்த முருகன் மாநாடு இவங்க தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தமிழ் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, கீழடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழர்களுடைய தொன்மை 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இரும்பை வந்து பயன்படுத்தி இருக்கிறான். அங்கே அன்னைக்கு வந்து எப்படி வந்து அங்கே ரூரல் நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை வந்து மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து கண்டுபிடிச்சு அறிக்கையை கொடுக்குறாரு. இவங்களுக்கு என்ன இருக்குது அதில்? ஒரு ஆய்வு தானே. உடனே அவரை மாற்றுறாங்க. தமிழ் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா கீழடி இவங்க அங்கேயே இருக்குது, என்ன அவர்களுக்கு இருக்குது? ஆனால் இல்லாத சரஸ்வதி நதிக்கு 2015 50 கோடி ரூபா நிதி ஒதுக்குறாங்க. சரஸ்வதி நதி இருக்காங்க. சரஸ்வதி நதி வந்த கதை தெரியுமா? அதை பத்தி பேசலாமா? அந்த புராணத்தை பத்தி பேசலாமா? அசிங்கமா இருக்காத? நாங்க சொன்ன இந்த அவையில நான் பேசினா அது அசிங்கமா இருக்காதா? சரஸ்வதிக்கு எதுக்குங்க வந்து நீங்க வந்து 50 கோடி நிதி ஒதுக்குனீங்க? அது இல்ல 2015 50 கோடி நிதி ஒதுக்குனீங்களா? சரஸ்வதி நதியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நிதி எங்க போச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இவ்வளவு மோசமா வந்துக்கிட்டு இவங்க தமிழ் கடவுளை பத்தி இவங்க பேசுறாங்க அப்படின்னா வன்முறையை தவிர இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அரசியல் இருங்க, மாநாடு நடத்துறாங்க, அரசியல் செய்யறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்குன்னு ஏதாவது கோரிக்கைக்கு மாநாடு நடத்திருக்காங்களா? இந்தியா முழுக்க கேட்குறேன். பாஜக நடத்தின எல்லா மாநாடும் சொல்கிறேன், எங்கே போனாலும் மதத்தை தான் தூக்கிட்டு வருவாங்க. அங்கே ராமர், இங்கே ஜெகநாதர், அங்கே ஐயப்பன், இதுதான் நடத்துகிறாங்க. இங்கே வந்து தமிழர்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த நீட்டு தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தட்டும். நீங்க வந்து தமிழர்கள் இல்ல நான் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது பாருங்க. நீ தமிழ்நாட்டுல வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு பேசுங்க. அந்த முழுக்க இவங்க வந்து அண்ணாமலையும் போனார் அங்க சொல்லுவீங்க. அங்க வந்து நீங்க பாஜக தானே அனுமதி தருது. யாருங்க இதை கொண்டது? அங்க வந்து சமண படுகைகள் இருக்கு, அங்க தொன்மங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தானே வந்து அது பல்லுயிர் பகுதியில் இருக்கு, பாதுகாக்கப்படும் சொன்னதான நிறுத்தப்பட்டாங்க. இவர்கள் முழுக்க இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் வாக்குகளை வேட்டையாடுவதற்காக முருகனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தவிர இதுல ஒண்ணுமே இல்லை, பேசுறது ஒண்ணுமே இல்லையா? மத்திய அரசாங்கம்
எங்களோட மாநில அன்னைக்கு இந்த அது மாநிலத்தில் கோரிக்கை போராட்டம் நடத்துறதுக்கு அப்புறம் தானங்க நீங்க முன்னாடியே அது முன்னாடியே சொல்றது நிறுத்துறது மத்திய அரசாங்கம். அது யாரால அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களா? போராட்டம் நடத்த முடியுமா? கோரிக்கை வைக்க அண்ணாமலை அங்க இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களும் போய் பார்த்தாங்களா அண்ணாமலை? அதுதாங்க இது முன்னாடியே தெரியாதா? சரி, சரி. ஏங்க இது ஓகே, ஓகே. மக்களுக்கு தெரியுங்க இது ஓகே. யாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு மக்கள் தெரியும்.